சமீபத்தில் வெளியான குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று வணிக வரி உதவி ஆணையர் பணியாணையை பெற்றிருக்கிறாரு திருச்சியைச் சேர்ந்த அருண்ராஜ். திருச்சி மாவட்டம் முசிறியை அடுத்த மூவானூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண்ராஜ் சிங்கப்பூர்ல தாம் பார்த்த வேலையை விட்டுட்டு குரூப் 1 தேர்வை எழுதி வெற்றி பெற்று வணிக வரித்துறையில உதவி ஆணையராக பணியேற்க இருக்கிறாரு. பள்ளி படிப்பு 10ஆம் வகுப்பு வரை மூவானூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு. தனது மேல்நிலை படிப்பை திருச்சியில் உள்ள தூய வளவனார் கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் படிச்சு முடிச்சிருக்காரு. பொறியியல் பட்டப்படிப்பை கோவையில் உள்ள PSG தொழில்நுட்ப கல்லூரியிலும் படிச்சிருக்காரு. கேம்பஸ் தேர்வில் அசோக் லைலண்ட் கம்பெனியில் தேர்வாகி 3 ஆண்டுகள் சென்னையில் பணிபுரிஞ்சிட்டு சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் மேற்படிப்பையும் படித்து அங்கு ஒரு பிரபலமான தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு TNPSC தேர்வை எழுத முடிவு செஞ்சு 3 ஆண்டுகள் பார்த்த வேலையை விட்டுட்டு தமிழகம் திரும்பி இன்று வெற்றியையும் பெற்றிருக்கிறாரு திரு அருண்ராஜ். அருண்ராஜோட தந்தை திரு வேணுகோபால் ஒரு விவசாயி, தாயார் திருமதி சாந்தி ஒரு இல்லத்தரசி. இவருக்கு திருமணமாகி பள்ளி செல்லக்கூடிய பையன் இருக்காங்க. இவருடைய மனைவி அஞ்சு தற்போது இல்லத்தரசியா இருக்காங்க. ஆனா அவங்களும் கணினி பொறியாளர். TNPSC குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று வணிக வரித்துறையில் உதவி ஆணையராக பணியேற்க உள்ள அருண்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் V.Arunraj. நான் திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் இருக்கிற மூவானூர் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து இருந்திருக்கேன். தற்போது நடந்து முடிந்த இந்த குரூப் 1 தேர்வில் வந்துட்டு மாநில அளவில் 16வது ரேங்க் வாங்கி அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து தேர்ந்தெடுத்திருக்கேன். வெளிநாட்டில் நல்ல வேலையில் இருந்த நீங்கள் எப்படி இந்த தேர்வை எழுத முடிவு பண்ணீங்க? வெளிநாட்டில் நான் நல்ல வேலையில் இருந்திருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸை வந்து பார்த்துக்கிறதுக்காகவும் சில பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் நான் இந்தியா வர வேண்டி இருந்தது. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸில் ப்ரைவேட் செக்டார்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் பக்கம் நான் ஒர்க் பண்ணியிருந்து நல்ல சேலரி வாங்கியிருந்தாலும் ஒரு பீப்புளோட ஒரு கனெக்ட் இல்லாமல் ஒரு சோஷியலி ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக இருந்ததுனால ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த டைமில் குரூப் 1 தேர்வை எழுதி இங்கே அரசு பணிக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு பீப்புளோட கனெக்டடாக சொசைட்டிக்கு ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுனால குரூப் 1 எக்ஸாம் எழுதுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன். எப்போ முடிவு பண்ணீங்க இந்த தேர்வை எழுதலான்னு? இதுக்கு காரணம் யார்? சிங்கப்பூரில் இருந்த ஒரு என்னோட நண்பர்கிட்ட வந்துட்டு ஒரு கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் அப்போ தான் வந்துட்டு நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியா போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்த டைமில் அவர் ஒரு அறிவுரை சொன்னார். நம்மளோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்போஷர், நம்மளோட டேலண்ட், இந்த மாதிரியான ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறோங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். அதனால் அரசு பணியில் போய் ஒரு பியூரோக்ராட்டாக நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை வந்து அவர் சொல்லியிருந்தார். அந்த அறிவுரை தான் வந்து எனக்கு ஒரு தூண்டுகோலாக அமைஞ்சு இன்றைக்கி நான் குரூப் 1 எக்ஸாம் எழுதி ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு வழிவகுத்தது. TNPSC தேர்வு மட்டும்தான் எழுதுனீங்களா இல்லை வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா? TNPSC குரூப் 1 எக்ஸாம் தவிர வேறு எதுவும் நான் எழுதுனதில்லை. அண்ட் TNPSC குரூப் 1க்குமே வந்து இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். உங்களுடைய நேர மேலாண்மை, டைம் மேனேஜ்மெண்ட், பொதுவாக டைம் டேபிள்லாம் போட்டு ஒரு ஷெட்யூல்டாக என்னோடய டே வந்துட்டு பண்ணுற ஒரு பர்சன் நான் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறோங்கிறத விட எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நான் என்னோடய டே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன டார்கெட்டோடு ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த நாளைக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இந்த டாப்பிக்கை நான் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்னதான ஒரு டார்கெட் செட் பண்ணி தான் என்னுடைய நேர மேலாண்மை வந்து அப்படிங்கிறது நடந்தது. உங்களுடைய ப்ரிலிமினரி தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? என்ன புக்ஸ் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து ஒரு 4 ஆப்ஷன்லேருந்து எது கரெக்ட் அப்படிங்கிற ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரியான டைப். ஸோ அதனால் ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மாதிரி வைடரான ஆஸ்பெக்டில் தான் நான் படித்தேன். ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு அப்படிங்கிற படிக்கும்போதே ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்புறம் மெயின் எக்ஸாம் ரெண்டுக்கும் காமனாக இருக்கிற சிலபஸ் எல்லாம் இன்டெப்த்தாக அப்போவே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். இதை தாண்டி இதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸில் 6th to 12th இருக்கிற எல்லா புக்ஸ்லேயுமே நம்மளுடைய சிலபஸ்க்கு என்னென்ன டாப்பிக்லாம் ரெலவெண்ட்டாக இருக்கோ அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணேன். இது இல்லாமல் சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் லைக்
மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் புக், தற்கால தமிழக வரலாறு கா வெங்கடேசன், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தக்ஷணாமூர்த்தி, இந்த புக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு 1, 2, 3 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணேன். 1 அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நான் ரீட் பண்ணுவேன். செகண்ட் அப்படிங்கிறது ஒரு 1 வீக் ஆர் 3-4 டேஸ் கழித்து மறுபடியும் அதை நான் ரீட் பண்ணுவேன். 3 அப்படிங்கிறது இன்னொரு டைம் கிரேப், மேபி 10 days ஆர் 14 days கழித்து மறுபடியும் ரீட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறமா அதில் எந்தெந்த விஷயங்கள்லாம் எனக்கு மறக்குதோ அதை வந்து நான் என்னோடய நோட்ஸாக நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ இது வந்து என்னுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இதற்கப்புறமா வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட் வந்துட்டு நான் மற்ற இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஃப்ரீயாக நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி வர இதிலேருந்து MCQs வந்துட்டு சால்வ் பண்ணி பார்ப்பேன். அது வந்துட்டு என்னோடய எக்ஸாமுக்கு வந்து நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு 200 கேள்விகளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 150 கேள்விகளுக்கு சரியான பதில் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு தான் நான் எக்ஸாமையே நான் அணுகினேன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால என்னால் ப்ரிலிமினரி எக்ஸாமை ஈஸியாக வந்துட்டு கிளியர் பண்ண முடிஞ்சது. எழுத்து தேர்வுக்கு எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? மெயின்ஸ்க்கு வந்து என்னென்ன புத்தகங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து படிச்சிங்க? மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எந்த அளவுக்கு அதனுடைய நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சோதிக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பான எக்ஸாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப வைடராக இல்லாமல் ரொம்ப இன்டெப்த்தாக ஒரு குறிப்பிட்ட சில ரிசோர்ஸஸில் இருந்து மட்டும்தான் நான் படித்தேன். ஸோ நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் என்னோடய மெயின் எக்ஸாமுக்கு வந்து தயார்படுத்திக்கிட்டேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி நம்மளோட கண்டென்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும், நம்மளோட கொஷின் பேப்பரை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, ப்ளஸ் நம்மளோட நோட்ஸ் மேக்கிங் எல்லாமே வந்துட்டு நாங்கள் இருந்து கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு அங்கே வச்சுருந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டையும் நான் வந்துட்டு சின்சியராக எழுதி அதனுடைய ஃபீட்பேக் மூலிமா நான் என்னோடய மிஸ்டேக்ஸையுமே நான் கரெக்ட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எனக்கு மெயின் எக்ஸாம் வரும்போது அந்த பேப்பர் கம்ப்ளீஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது. நேர்முக தேர்வை எப்படி அணுகினீங்க அப்படிங்கிறத சொல்லுங்களேன். அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? நேர்முக தேர்வு அணுகும்போது ஒரு இன்டர்வியூவர் என்கிட்ட என்னோட ப்ரொஃபைலை பார்த்து என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனாலிசிஸில் நானாக சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணேன். என்னுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், என்னோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ், ப்ளஸ் என்னோடய ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணதுனால அந்த கண்ட்ரியை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் கரண்ட்டாக இருக்கிற இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ், இதை பற்றின தகவல்களை எல்லாம் வந்து நான் சேகரித்து அது சம்மந்தமான எல்லாத்தையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் நடந்த ஒரு 3 மார்க் இன்டர்வியூஸும் நான் அட்டன் பண்ணேன். ஸோ அதில் ஒரு மார்க் இன்டர்வியூவில் இருக்கிற அந்த சீனியர் பேனல் மெம்பர்ஸ் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக், அவங்க சொன்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் செல்ஃபாக என்னோடய மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு என்னுடைய நேர்முக தேர்வை வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டோடு நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சது. பயிற்சி வகுப்பில் ஏதாவது சேர்ந்தீங்களா, இல்லை நீங்களே தான் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா? எனக்கு இந்த போட்டித் தேர்வு களம் அப்படிங்கிறது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு நியூ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் இதில் என்ன படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன மாதிரி என்னை தயார்படுத்திக்கணுங்கிறத ஒரு நாலேஜ் பெரிய லெவலில் அவேர்னஸும் எனக்கு இல்லாமல் இருந்ததுனால நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருந்து தான் சேர்ந்து தான் படித்தேன். ஸோ அந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்ததுனால வாட் டு டூ, வாட் நாட் டு டூ அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நான் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் வந்து நான் புதுசாக கற்றுக்கிட்டு இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன? இது அறிவுரை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோட பர்சனல் ஷேரிங் தான். இது உங்களுக்கு செட் ஆச்சுன்னா அதை டேக் இட், எல்ஸ் ஜஸ்ட் லீவ் இட். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு 3 விஷயத்த முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இந்த போட்டித் தேர்வுகளுக்கு. உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை தான் வந்து உங்களை தானாகவே வந்துட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிடும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். செகண்ட் வந்துட்டு கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ டு சக்ஸஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்னொரு மந்த்ரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறோங்கிறத விட எந்த அளவுக்கு அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 14 hours படிச்சுட்டு அடுத்த ஒரு 2-3 days வந்துட்டு எதுவும் படிக்காமல் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா அது வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடணும். அந்த ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல எஃபோர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஸ்டிக் டு யுவர் கோல்ஸ்.
எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம கோல் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து பின்வாங்கவே கூடாது. எவ்வளவோ பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்க, நம்மளை ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து விலகக்கூடாது. நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லலாம். பட் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு அந்த எல்லா விஷயங்களுக்கும் உங்களோட சக்ஸஸ் மூலியமாக தான் நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ ஹார்ட் ஒர்க், நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு நமக்கு ஒரு ஃபெயிலியரை கொடுக்காது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ ஸ்டே பாசிட்டிவ், ஒர்க் ஹார்ட் கன்சிஸ்டன்ட்லி அண்ட் மேக் இட் சக்ஸஸ். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? ஆக்சுவலாக என்னோடய ஃபர்ஸ்ட் மார்க் இன்டர்வியூ வந்துட்டு பழனிசாமி சார் தான் கண்டக்ட் பண்ணார். ஸோ அவருடைய ஃபீட்பேக் அண்ட் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துட்டு என்னுடைய நேர்முக தேர்வுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவருக்கு இந்த இடத்துல வந்துட்டு நான் நன்றி சொல்ல விளைகிறேன். ஸோ அதனால் தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை, என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு களமாக எனக்கு இதை அமைத்து கொடுத்த கீதா சாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலுக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.